அந்த சிவனே நினைச்சாதான் நீங்க இங்க வர முடியும். அப்படி ஒரு இடம் எதுன்னு கேக்குறீங்களா? நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு தான் வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த மலைக்கு அடிக்கடி பஸ் வசதியும் இருக்கு. இந்த மலை ஏற வருஷத்துக்கு 4 மாசம் தான் அனுமதி. இந்த வருஷம் பிப்ரவரியில இருந்து மே மாசம் இறுதி வரை நம்ம மலை ஏறலாம். இந்த மலை ஏறும்போது கண்டிப்பா பிளாஸ்டிக் அலோடு கிடையாது. வாட்டர் பாட்டிலுக்கு 20 ரூபா டெபாசிட் கட்டிட்டு போகணும். ரொம்ப ரொம்ப சிரமம் வாய்ந்த இந்த மலை பயணத்துல நமக்கு உதவியா இருக்கிறது அந்த குச்சி தான். இந்த குச்சிகள் இல்லாம இந்த மலையை யாராலுமே ஏற முடியாது. அடிவாரத்திலிருந்து மொத்தம் 7 மலைகளை கடந்துதான் நம்ம சிவனை போய் தரிசிக்க முடியும். ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு மலையோட இறுதியிலும் நம்ம கோயில், குகை மற்றும் சுனைகளை பார்க்கலாம். இங்க உள்ள சுனை நீர் ரொம்ப சூப்பரா இருக்கும். முதல் மலை மற்றும் 3, 7வது மலையை ஏற ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். 4, 5, 6வது மலைகளை ஏற கொஞ்சம் ஈஸியா இருக்கும். காரணம் இந்த மலைகள் சமதளமா மண் மேல நடக்கிறது போல இருக்கும். இங்க தான் நம்ம விபூதி மலையை பார்க்குவோம். இந்த மலையோட மணல் நமக்கு விபூதி போலியே காட்சியளிக்கிறதால அதை விபூதி மலைன்னு அழைப்பாங்க. வீடியோ பாக்குறவங்க உங்க ஃப்ரெண்டை டேக் பண்ணி எப்போ இந்த மலைக்கு போலான்னு கேளுங்க. ஏன்னா நண்பர்களோட ஏறினாதான் இந்த மலையை ரொம்ப ஜாலியா ஏறலாம். இந்த வெள்ளியங்கிரி மலை பயணத்திலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான மலை ஏற்றணும். அது 7வது மலை நம்ம சிவன் இருக்கிற மலை தாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஏறி அங்க உள்ள சிவபெருமான தரிசனம் பண்ண அடுத்த நொடி நம்ம களைப்பு எல்லாமே பறந்து போயிடும். அது மட்டும் இல்லாம சிவன் இருக்கிற இடம் அவ்வளவு குளிர்ச்சியாவும் கடும் குளிர்காற்று எப்பவுமே அடிச்சிட்டு இருக்கு. வெள்ளியங்கிரி மலையில 6000 அடி உச்சியில சிவபெருமான் நமக்கு பஞ்சலிங்கங்களா காட்சி தராரு. மலை ஏறி வர பக்தர்களுக்கு சிவன் மேல சாத்தின பூவையும் விபூதியும் நமக்கு பிரசாதமா தராங்க. இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் கிட்ட நீங்க மனசு உருகி எது வேண்டுனாலும் அது கண்டிப்பா நடக்கும். இந்த மலையை தான் தென் கைலாயம் சொல்லி அழைக்கிறாங்க. இந்த 4 மாசமும் 24 மணி நேரமும் இந்த மலையை ஏறலாம்.